வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவே சுவைக்காக 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் தேவைப்பட்டாலும் கரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. இதில் சோடா உப்பு எதுவுமே நம்ம சேர்க்கலை. இந்த பலகாரம் பண்ணும்போது சோடா உப்பு சேர்த்தா எப்படி இருக்கும் பலகாரம், அது டேஸ்ட்டு எப்படி இருக்கும், அதோடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், சோடா உப்பு சேர்க்கலைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது மாவு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் நல்லா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் ரவை நல்லா ஊறி வரும், பலகாரமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது 1/2 மணி நேரம் பொறுத்து ரவை இந்த மாவு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இது கூட நான் துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா சேர்க்க வேண்டாம். தேங்காய் பூ சேர்க்காமலும் இந்த பலகாரம் செஞ்சால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போது இங்கே ஒரு எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிகிட்ருக்கு. இந்த எண்ணெய் சூடானதும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து பொறுமையாக ஒவ்வொரு பலகாரமாக நம்ம சுட ஆரம்பிக்கலாம். நீங்கள் நிறைய செய்யணும், அட் ஏ டைமில் மோர் தென் 1 பலகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு 2-3 பலகாரமாக கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி விட்டு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளார இருக்கிற மாவும் கூட நல்லா வெந்து வரும். இப்போ இது நம்ம சோடா உப்பு போடாமல் செஞ்ச பலகாரம் இது. இப்போது அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துட்டு இப்போ அடுத்த பலகாரம் நான் செய்கிறேன். இப்போது இந்த மாதிரி பலகாரம் வேகும்போது தானாகவே நல்லா உப்பி அழகாக மேலே வந்துடும். நம்ம சோடா உப்பு சேர்த்ததுனால நல்லா ஒரு மாதிரி பால் மாதிரி நல்லா பல்கியாக வந்துட்டுருக்கு பலகாரம் பார்க்குறதுக்கு. பட் அதோடைய டெக்ஸ்சரும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ளார. இப்போது இந்த 2 பலகாரமும் சோடா உப்பு சேர்க்காதது, இந்த பல்கியாக இருக்கிற 2 பலகாரமும் சோடா உப்பு சேர்த்தது. சோடா உப்பு சேர்த்த பலகாரம் உள்ளார ரொம்ப கல் மாதிரி மாவு கொஞ்சம் நல்லா பல்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் சோடா உப்பு சேர்த்தது. டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. சோடா உப்பு சேர்க்காம நான் செஞ்ச பலகாரம் ரொம்பவே பூ போல் அழகாக நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த பலகாரத்தை சோடா உப்பு சேர்க்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.